Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் 5th ஃபெடரேஷன் கப்பு தான் மென் அண்ட் உமனுக்கு நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ தான் தமிழ்நாடு கேர்ள்ஸ் பெட் சண்டிகர் கேர்ள்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு, பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. தமிழ்நாடு கேர்ள்ஸ் 2 ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் பாய்ஸ்க்கு வருவோம். மென் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் ரிவ்யூ போட்டோம். பவனோட டீமில் சண்டிகரில் தோத்தாங்க தமிழ்நாடு பாய்ஸ், அல்லூர் சதீஷ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் 3 மேட்ச் நடந்துருச்சு. இப்போ நான் பேச போகிறது வந்து தமிழ்நாடு த்ராஷ்ட் மகாராஷ்டிரா 4வது மேட்ச் 65-40 25 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பார்த்துருப்பீங்க. நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி செமிஃபைனலோட சான்சஸ் எவ்வளோ தூரம் இருக்குது. தமிழ்நாடு 4 விளையாடிருக்காங்க. மொத்தம் 5 பேருக்கு குரூப்பில். நம்ம 4 பேர் கூட விளையாடணும். 2 பேர்கிட்ட ஜெயித்தோம். தமிழ்நாடு மத்திய பிரதேஷில் 35-19 இப்போ பேசுகிறேன் இல்லை, மகாராஷ்டிராட்ட 65-40 ஜெயித்தாங்க. தோத்தது வந்து சண்டிகர்கிட்ட தோத்தாங்க. அப்புறம் இமாச்சல் பிரதேஷில் 47-36 நேரோ டிஃபீட் தான் அது 9 பாயிண்டில். ஸோ செமிஃபைனல் லைனப் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் பேசுவோம். இப்போ இது என்னாச்சுன்னு பார்ப்போம். பிரமாதமாக விளையாண்டாங்க தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஈக்குவலாக போச்சு. 1-1 2-2 4-2 4-3 4-4. தமிழ்நாடு வந்து அல்லூர் சதீஷ் வரல, டாஸ் போட இன்னொருத்தர் தான் வந்தார். அண்ட் அவர் விளையாட கூட இல்லை. எனக்கு தான் சரியாக தெரியலையான்னு தெரியல. கவரேஜ் வேறு சரியில்லையா, சரியாக கணிக்க முடியல. எந்த பிளேயர் என்ன நம்பர் வச்சு தான் நான் பேசுகிறேன். எனிவே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ரைடு எடுத்தாங்க. போனோன்னா ஜெர்சி நம்பர் 12 போனார், ஒரு டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்தாங்க. அவரும் வந்து டபுள் தை ஹோல்டு நம்ம ஆளுங்க பண்ணாங்களா, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார் 1-1. திருப்பி மகாராஷ்டிரா போய் தமிழ்நாடு பிளேயர் போய் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார். அவங்களும் திருப்பி வந்து நம்ம அவுட் பண்ணிட்டு வந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 4 ரைடுமே ஆளுக்கு 2 பாயிண்ட்டு. அது வரைக்கும் தான் அவங்க மேட்ச்சில் இருந்தாங்க. ஆமாம், அந்த 4-4 ஈக்குவலாக போச்சு. அதுக்குள்ளே காமெண்டேட்டர்லாம் ஒரே ஜாலி, அபி மஜா ஆயேகா, ஏ ஆயேகா, ஓ ஆயேகாலாம் சொல்லிட்டு குச்சினே ஆயேகா. பிரமாதம் விளையாண்டாங்க நம்ம பசங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நடுவில் கொஞ்சம் டிஸ்கஷன் வர 4 ரெஃப்ரி சேர்ந்து பாயிண்ட்டை தமிழ்நாடு கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு சோலோ டேக்கிள் பண்ணாரா, அது நீ மேலே விழுந்தா கீழே விழுந்தா அது இன்னும் டஃப்பாக ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. 4 ரெஃப்ரி சேர்த்து என்ன பேசினாங்கன்னு தெரில. கடைசியில் பாயிண்ட்டை தமிழ்நாடுக்கு தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக சோலோ டேக்கிள் அந்த ஆள் தொட்டார், மகாராஷ்டிரா பிளேயர் மிட்லைனை. எனிவே நத்திங் சர்ப்ரைஸ் இந்த பிகினிங். 2 பேருமே 4 நாள் இருக்கிற வரைக்கும் டஃப்பான மேட்ச் வந்து அப்புறம் லீடு எடுக்க ஆரம்பித்தாங்க நம்ம தமிழ்நாடு பாய்ஸ். அலெக்ஸ் பாண்டியன் தான் நடுவில் கோச் கார்னெலாம் எடுத்தார் 7-5. அப்புறம் தமிழ்நாடு டைம் அவுட் எடுத்து அந்த டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்பீடு பிக்கப் ஆச்சு. 7-5க்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து பிளாக் ஃப்ரண்ட்டில் போய் நல்லா பிளாக் பண்ணி டேக்கிள் பண்ணாங்க. மகாராஷ்டிரா பிளேயர் முன்னாடி போய் ஒருத்தர் நின்னார். பொதுவாக ஷாதுரு தான் அப்படி நிற்பார். நான் தாண்டி பார்ப்போன்னு ஷாதுரு அது மாதிரி ஒரு பையன் நின்றுக்கிறாரா, நல்லா அது பார்க்குறதுக்கு. அப்புறம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நடுவில் ஜெர்சி புல்லிங் கிளைம் வேறு பண்ணாங்க. அவங்க எதிர் டீமே ரீப்ளேலாம் போட்டு பார்த்துட்டு ஜெர்சி புல்லிங் கரெக்ட் தானே, தமிழ்நாடு பிளேயருக்கு ஒரு க்ரீன் கார்டு கொடுத்துட்டாங்க, இந்த கார்டு வார்னிங்னு. எனிவே அப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் தான் லீடு எடுக்க ஆரம்பித்தாங்க தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம். 12-8 ஆச்சு. அண்ட் தென் தமிழ்நாடு நம்பர் 6 போனார். 3 பேர் தான் இருந்தாங்க அவங்ககிட்ட. மகாராஷ்டிராட்ட சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வந்தார் நம்ம ஆள். 14-8 அப்போ ஸ்கோரு. அப்புறம் லாஸ்ட் மேன் சம்பிரதாயத்துக்கு வருவாங்க இல்லையா, அவர் வந்தோன்னே அவர் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு ஆகும்போது மகாராஷ்டிரா 8 பாயிண்ட் தான், நம்ம 18. 18-8 ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டு, 10 பாயிண்ட் லீடு தமிழ்நாடு. மொத்தம் 3 வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க. அதனால தான் நம்ம ஜெயித்தோம். ஃபஸ்ட்டு ஆல் அவுட் அப்போ 18-8. அடுத்த ஆல் அவுட் மகாராஷ்டிரா ஆகும்போது 31-12 19 பாயிண்ட் லீடு. அப்புறம் 3வது ஆல் அவுட் நம்ம தான் ஆல் அவுட் ஆகணும். தமிழ்நாடு ஆல் அவுட் ஆகும்போது 38-24. அப்பயும் நம்ம 14 பாயிண்ட் லீடு அந்த ஆல் அவுட் செகண்ட் ஹாஃபில் ஆகும்போது. அப்புறம் கடைசியில் மகாராஷ்டிரா திரும்ப ஆல் அவுட் ஆனாங்க. அப்போ ஸ்கோர் 47-26 21 பாயிண்ட் நம்ம லீடு. அப்புறம் ஒன் சைடடாக ஆச்சு. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே போச்சு நம்ம டிஃபென்ஸு. அவங்க ரைடரை போனஸ் எடுக்க உள்ள, பாயிண்ட் எடுக்க உள்ள கரெக்டாக பிடிச்சி அவுட் பண்ணாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் 14 பாயிண்ட் லீடு 4-4 ஈக்குவலாக இருந்ததுக்கப்புறம் 14 பாயிண்ட் லீடு போயிட்டாங்கன்னா பார்த்துங்க. அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஸ்கோர் 36-18 18 பாயிண்ட் லீடு. நம்ம மேட்ச் முடியும் போது 65-40. அவங்க செகண்ட் ஹாஃபில் 22, நம்ம கிட்டத்தட்ட 29 பாயிண்ட் நம்ம எடுத்தோம் செகண்ட் ஹாஃபில். நெவர்தலெஸ் ஹியூஜ் விக்ட்ரி. இப்போ பாயிண்ட் கணக்கெலாம் வச்சு சொல்லணும் யார் செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு. அண்ட் திடீர்னு மகாராஷ்டிரா பிளேயர் ஒருத்தர் வந்து சடன்லி எதிர்பாராதது அது மாதிரி வந்து 4 பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டாருங்க. நல்ல வேலை மேட்ச் நம்ம ரொம்ப லீடு எடுத்துட்டோம். குரூஷியல் டயத்தில் போயிருந்தா என்ன வருது, 4 பேர் அவுட் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்க, பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க. அதுக்குள்ளே போயிட்டார் அவரையும் ஃப்ரண்ட்லேருந்து தான் டேக்கிள் பண்ணி வந்தார் நம்ம பிளேயரு. பட் அது மீறி தப்பிச்சு போயிட்டார் அவர். நல்ல ஹெவி பாயிண்ட் இருந்ததுனால நோ ப்ராப்ளம். அந்த 4 பாயிண்ட் போனதுக்கப்புறமும் 33-18 தான் நம்ம அப்பயும் 15 பாயிண்ட் கிட்ட லீடில் இருந்தோம். பட் 2 பிளேயர் இருந்தாங்க தமிழ்நாடு. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்தால் சூப்பர் டேக்கிள் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. அதனால் ஆல் அவுட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் 36, செகண்ட் ஹாஃப் இருக்கும்போது தான் நம்ம ஆல் அவுட் ஆனோம். செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்கோர் 38-24. அப்புறம் அதுக்கப்புறம் ஒன் சைடடு 42-25. தேர்ட் ஆல் அவுட் ஆனாங்க மகாராஷ்டிரா. 47-26, 50-28, 52-29, 55-63, 64-38. ஒன் சைடு போயிடுச்சு 65-40. சூப்பராக விளையாண்டாங்க. அண்ட் ரொம்ப நல்லாவே லீடு கோச்சிங்கில் வந்து பிரமாபடுத்திட்டார் நம்ம கோச்சஸ்லாம். வாழ்த்துக்கள், டீமுக்கும் வாழ்த்துக்கள். பாப்போம் இப்போ செமிஃபைனல் லைனப் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். செக் பண்ணிட்டு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். 2 ஜெயிச்சோம், 2 தோத்துட்டோம். எனிவே அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு, அப்டேட் பண்ணிட்டேன். எங்களுக்கு தேவையில்லவங்க ஆதரவு தான். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த அளவுக்கு வியூஸ் போகிறதில்ல, நிறைய வியூஸ் பண்ண தான் எல்லா வீடியோ பேச முடியும். பேசணும்னு எங்களுக்கும் ஆசை தான், பேசிக்கிட்டும் இருக்கும். எனிவே உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ஒரு 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.